நேற்று மாலையிலிருந்து ஒரு பரபரப்பு செய்தி. இப்போது கூட எங்களிடத்தில் எல்லாம் தாய் மீதும் தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அக்கறை உள்ள பெரியவர்கள் சொன்னார்கள். தமிழ்நாட்டை சாராத கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்திருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். இதற்கு முன்பாக தனக்கு ஜாதகத்தை பார்த்து தன்னுடைய எதிர்காலத்தை கணித்து கொடுக்கிற ராதன் பண்டிட் அவர்களை தன்னுடைய அரசியல் ஆலோசகராக அவர் நியமித்தார்கள். கடும் கண்டனங்கள் நாடு முழுவதும் எழுந்ததற்கு பிறகு அந்த உத்தரவை ரத்து செய்தார்கள். ஒருவேளை எல்லோருக்கும் ஜாதகம் கணித்து கொடுக்கிற ராதன் பண்டிட் அவர்கள் அவருடைய ஜாதகத்தை சரியாக கணிக்கவில்லையோ என்னவோ, பதவி போட்ட அன்றே பதவிக்கான ரத்தும் வெளியானது. அதன் பிறகு தன்னுடைய மேனேஜராக இருக்கிற ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களை தன்னுடைய அரசு அதிகாரப்பூர்வ உதவியாளராக அவரை நியமித்தார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள், தன்னுடைய நண்பர் விஷ்ணு ரெட்டி அவர்கள், இவர்களை எல்லாம் தங்களுக்கான உதவியாளராக நியமித்திருக்கிறார்கள். இந்த நியமனங்கள் எல்லாம் நமக்கு ஒன்று மட்டும் புரிகிறது. நட்புக்கு இலக்கணமாக மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் இந்த நியமனங்களை செய்திருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நேற்று மாலை 8 கோடி தமிழர்களுடைய உரிமையை தலைநகர் டெல்லிக்கு சென்று நிலைநாட்டுகிற டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியில ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திலிருந்து ஒருவர் கூட நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு அவர் கண்ணுக்கு தட்டுப்படவில்லையா அல்லது அவருடைய கவனத்திலே வரவில்லையா என்று தெரியவில்லை. கர்நாடக திரைப்பட தயாரிப்பாளராக தெலுங்கு, தமிழ் உள்பட பல ஒளிப்படங்களை எடுத்த வெங்கட் நாராயணா அவரை ஒருவேளை அவர் சமூக நீதி போராளியாக இருந்திருப்பாரோ, சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் பங்கேற்று அவருடைய முன்னோர்கள் பங்கேற்றிருப்பார்களோ நமக்கு வரலாறு தெரியவில்லை. ஏனால் அவர் தமிழர் அல்ல, அவர் கர்நாடகத்தைச் சேர்ந்தவர். தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு ஒரு தமிழர் கிடைக்கவில்லையே என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய வேதனை. இங்கே எங்களிடத்தில் பல பேர்கள் கருத்துக்கள் சொன்னார்கள். இதில் என்னவென்று சொன்னால், ஏதோ முதல்வரானால் ஆயுள் முழுக்க அவரே முதல்வராக இருப்பது போல நினைத்துக் கொண்டு, தமிழ்நாடு அவருடைய அப்பா வீட்டு பாட்டன் வீட்டு சொத்து போல நினைத்துக் கொண்டு அரசு பதவிகளை தன்னுடைய நட்பு வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு வாரி வாரி வழங்குவது இப்போது விமர்சனத்துக்கும் விவாதத்துக்கும் உள்ளானாலும் கூட, இது இப்படியே போய்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும் என்று தமிழ்நாட்டிலே பேசிக் கொள்கிறார் என்றால், இன்றைக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கிற மேடம் திரிசா அவர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு நட்புக்கு இலக்கணமாகவும் உறவுக்கு இலக்கணமாகவும் இருக்கின்ற திரைப்பட கதாநாயகியை மேடம் திரிசா அவர்களை தாய் தமிழ்நாட்டினுடைய தன்னிகரில்லா துணை முதலமைச்சராக விரைவில் அறிவிப்பாரோ என்கிற ஒரு நிலைதான் ஜனநாயகத்திலே எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்கிற வகையிலே கடந்த கால அரசின் மீது மக்கள் அவர்கள் தமிழ்நாட்டை கலைஞர் நாடாக, கருணாநிதி நாடாக மாற்ற முயற்சித்த காரணத்தினால்தான் நூலகம் என்றாலும் கலைஞர் நூலகம், சிலை என்றாலும் கலைஞர் சிலை என்று எங்கு பார்த்தாலும் கலைஞர் கலைஞர் என்று சொல்லுகிற போது தமிழ்நாடு கலங்கி நின்று இப்போது அவர்களை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதைப் போல தமிழ்நாட்டை தன் குடும்ப சொத்தாக நினைத்து, அவங்க அப்பா வீட்டு சீதனமாக நினைத்துக் கொண்டு ஜனநாயகத்தில் கிடைத்த வெற்றியை ஜனநாயகம் படம் எடுத்த கர்நாடகா சேர்ந்த தயாரிப்பாளருக்கு வழங்குகிறார் என்று சொன்னால், மேகதாது உரிமை பிரச்சனை என்ன ஆகும், காவேரி உரிமை பிரச்சனை என்ன ஆகும், ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் உரிமை பிரச்சனை என்ன ஆகும் என்பதுதான் நமக்கு அச்சமாக இருக்கிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதற்கு முதலிலே அவர் அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடி, அது முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் இதுவரை 3 திருத்தத்தோடு அந்த அறிவிப்பு வெளியிட்டு
இந்த நிமிடம் வரை விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர் மின்வெட்டினாலே தூக்கத்தை தொலைத்து இரவிலே குழந்தைகளோடு வீதியிலே நின்று தமிழ்நாட்டு மக்கள் போராடுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு என்ன ஆயிடுச்சு என்று கேட்டால், இதோ சிங்கப்படை சிறப்பு படை பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு ஆளும் இல்லை, ஆக்ஷன் எடுப்பதற்கு அதிகாரமும் இல்லை. ஒரே அதிகாரம் ரீல்ஸ் எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்கு உள்ள